எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள்தாஸ் வுட் ஒர்க். என்னோட சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா வுட் ஒர்க்கிங் வீடியோ, வுட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அண்ட் கார்பெண்டர் டூல்ஸ் வீடியோ போடுவேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும்னா விண்டோஸ், அதாவது வீட்டுக்கு வர நம்ம ஜன்னல், அந்த ஜன்னல் ஆர்ச் டிசைன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வர காடி டிசைனும் அது வர தர்ண டிசைன் ரெண்டுமே என்ன பண்ண போனால் இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வீடியோட தம்ப்லைன் பார்த்துருவேன். டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் காட்டுறேன். இந்த அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர்ச் டிசைன் கட் பண்ணிட்டேன். ஆர்ச் டிசைன் கட் பண்ணிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணுறது, அது மேலே ஒரு மெலிசா ஒரு தர்ண டிசைனு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைன்யூட்டாக சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காடி டிசைன். இந்த காடி டிசைன் எதுக்கு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிரர் வருது தெரியுமா, அந்த மிரர் வந்து உள்ளே வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இந்தமாரி ஆர்ச் டிசைன் கட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி தான். இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா என் ஷாப்பில் தான் இந்த டிசைன்ஸ் எல்லாமே பண்ணுது. மறக்காமல் அருள்தாஸ் வுட் ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்துருவோம். டீ குட்டு, ஆக்சுவலாக வந்து இதுக்கு பர்மா டீ குட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து நார்மல் டீ குட் ரெண்டே மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஜிக்ஸாக் மிஷினு, ரவுட்டர் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் பிட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா காடி பிட்டு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தர்ண பிட்டுன்னு. ஃபஸ்ட்டு வந்து வுட்டை பற்றி பார்த்துருவோம். வுட்டில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிளைண்ட் ஆல்ரெடி வந்து மார்க் பண்ணி சாம்பிள் பீஸ் கொண்டு வந்துட்டாங்க. சாம்பிள் பீஸ் பண்ணோடனே இந்த டிசைன் கட் பண்ணிட்டு அதை வச்சு மார்க் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண பார்த்தீங்கன்னா மீதி இருக்க டிசைன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணோம். இது வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே மார்க் பண்ணல, சாம்பிள் பீஸ் மட்டும் மார்க் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க. இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பீஸ் கட் பண்ணி அதை வச்சு இதை மார்க் பண்ணி மீதி எல்லா பீஸும் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆர்ச்சுக்கு பற்றின வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என் சேனலில் போட்டிருக்கேன். அது பார்க்கணும், மேலே லிங்க்லேயும் இருக்கும், கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன போகிறோம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பொசிஷன் கட் பண்ண. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சைடு ஃபஸ்ட்டு கிராஸ் பொசிஷன் கட் பண்ணால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளியராகவே இருக்காது, ஒரு கிராஸாக போய்டும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா ஓவல் ஷேப் வருது ஆஃப் ரவுண்டு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் பொசிஷன் கட் பண்ணி எடுக்கணும். சென்ட்ரல் பொசிஷன் கட் பண்ணி எடுத்தோடனே பார்த்திங்கன்னா சைடில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்ட்ரெயிட் போடணும். 2 ஸ்ட்ரெயிட் போட்டு அதுக்கப்புறம் நம்ம பெட் கட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களா, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைன் வந்து ஈஸியாக வந்துடும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு என்னடா இவ்வளோ பெருசாக பெண்டாக கட் பண்ண வேண்டியதாக இருக்குமே தோணும். பட் இந்தமாரி ஒரு ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுமாரி வந்து டிசைனும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஓவலு, ஒரு ஷேப்பு, அதில் ஒரு ஸ்ட்ரெயிட்டு, அதுக்கு வந்து ஒரு கிராஸு, இது கட் பண்ணாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துடும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைன்ஸோட ஃபைனல் அவுட்புட் காட்டுவாங்க எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இல்லை நாங்கள் பேப்பர் வச்சு எதுவுமே தேய்க்கல. ஜிக்ஸாக் மிஷினில் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக டிசைன் கட்டிங் வந்துச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாதிரி டிசைன்ஸ் கட் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒர்க்கு அதிகமாகும். ஆக்சுவலாக வந்து விண்டோ ஃப்ரேம் மாட்டமெல்லாம் கொஞ்சம் ஒர்க் அதிகமாகும். அதே சமயம் பார்த்தா இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான டிசைன் கூட. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரவுட்டர் டிசைன் வந்து ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போவோம்னா தர்ண டிசைன். ஆக்சுவலாக மோஸ்ட் ஆஃப் தி விண்டோஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாதிரி டிசைன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிலர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளெயினாக ஸ்கொயர் ஷேப் போட்டிருப்பாங்க, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாதிரி ஆர்ச் டிசைன் போட்டிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிட்டை செட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கேஜை செட் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து அந்த மிஷினில் வச்சு லைட்டாக பொறுமையாக தள்ளனா போனோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அளவு ரொம்ப முக்கியம். ஏன்னா அளவு கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா சென்டர் காடியோட இது வந்து தள்ளி போய்டும். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அளவு கரெக்டாக செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதுமாதிரி டிசைன் பண்ணோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் காடி டிசைன் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா சில பேர் என்ன பண்ண போனால் தர்ணைக்கும் காடிக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் விட மாட்டாங்க. அதனால் என்ன ஆகும் பார்த்திங்கன்னா பிஞ்சு வந்து ரொம்ப சின்னதாக வந்துடும். அதனால் என்ன பண்ண எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா தர்ணை போட்டு முடிச்ச உடனே என்ன பண்ணால் இந்த காடி டிசைனுக்கு வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேஜ் செட் பண்ணோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹெவி டியூட்டி மிஷின்லேயும் போடலாம். பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா ரவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியான பீஸ் தான், ஒரு 10-15 பீஸில் என்ன பண்ணோம் பார்த்திங்கன்னா முழுக்க பார்த்திங்கன்னா ரவுட்டர்லேயே போட்டேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி டியூட்டி வந்து பார்த்திங்கன்னா ஓவராக கரண்ட் இருக்கும். ஒரு 10 பீஸ் தானே நம்ம ஈஸியாக ரவுட்டர் போடலாம். இதே ஒரு 30 பீஸ் 40 பீஸ்னு வைப்போம். என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரவுட்டரில் போடக்கூடாது, நம்ம ஹெவி டியூட்டியில் தான் போடணும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக தள்ளினாலே போதும், அந்த டிசைன் வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். எனக்கு தெரிஞ்சு காடி டிசைனு. இந்த காடி டிசைன் எதுக்கு போடுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிரர் வந்து தெரியுமா, மிரர் வந்து அதில் இன்சர்ட் பண்ணுவேன்னா பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா மிரர் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்கும். பட் அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுவோம் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்ச் டிசைனில் இருக்கும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே ஆர்ச் டிசைன் ஏற்ற என்ன பண்ணுவாங்க, அந்த மிரரை கட் பண்ணி வைப்பாங்க. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஆர்ச் டிசைன் கட் பண்ணி தான் மிரர் என்ன பண்ண பார்த்திங்கன்னா இந்த அளவு வச்சு மிரர் ஆர்ச் டிசைன் கட் பண்ணி அவங்க அளவு செட் பண்ணுவாங்க. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தப்பாக சொல்லிட்டேன். ஏன்னா ஆக்சுவலாக அது ஸ்கொயருக்கு தான் என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா டேரெக்டாக அப்படியே வச்சுடுவாங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் பார்த்துருவோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 3 டைப் ஆஃப் அவுட்புட் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ச் கட் டிசைன். இதான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ச் கட் டிசைனு பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கடுத்த அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா என் மேக்ஸ் தாங்க, என் டாக் தாங்க கொஞ்சம் சத்தம் போட்டு இருக்கான். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா தர்ண டிசைன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதான் வந்து தர்ண டிசைனு. அதுக்கடுத்து அது உள்ள சென்டராக ஒரு கேப் வருமா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா காடி டிசைனு. இது முழுக்க எதுக்கு வரும்னு பார்த்திங்கன்னா விண்டோஸ் ஒர்க்குக்கு தான் வரும். ஆக்சுவலாக பிளெயின் விண்டோஸ் ஒர்க்கை பற்றி வீடியோ பார்க்கணும் வச்சா மேலே லிங்க்லேயே இருக்கும், கீழே டிஸ்கிரிப்ஷனில். அடுத்து விண்டோஸ் அசம்பிள் பற்றின வீடியோவும் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், மேலே லிங்க்கில் கொடுத்துருப்பேன். மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக என் டாக்ஸ் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. மறுபடியும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய், சி யூ. மறக்காமல் பார்த்தீங்கன்னா அருள்தாஸ் வுட் ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.